சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்று கோடையில் மழை பெய்யுது இல்லையா? இந்த டைமில் ஈசல் பூச்சி அப்படியே பறந்து வரும். ஈசல் பூச்சின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னன்னா எல்லாம் எறும்புன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் சித்த மருத்துவத்துறையில் ஈசல் பூச்சியை இந்திரகோம பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்திரகோமனா அந்த மழை பெய்யுது இல்லையா, அந்த புது மழைக்கு மட்டும்தான் அது வரும். நார்மலாக அதை வறுத்து பவுடர் பண்ணி மருத்துவமாகவே செஞ்சுருக்காங்க. என்னெல்லாம்னா அதில் செம்பு சத்து அதிகம். இது என்னென்னா ஒரு நோய் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுமா? அதெல்லாம் உண்மையிலே அது கிடையாது. இந்த சீசனில் சைவமாக இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்காது, விட்டுடுங்க. அசைவம் சாப்பிட்றவங்க இந்த ஈசல் பூச்சியை பிடிச்சி வானலில் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு 2 டீஸ்பூன் முடிஞ்சால் தேனில் குழப்பி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா அந்த பவுடரை அப்படியே போட்டுக்கிட்டு தண்ணி போட்டு முழுங்கிடலாம். எவ்வளோ நாள் சாப்பிட்லாம்? 15 நாள் சாப்பிட்லாம். அளவு எவ்வளோ? 15 கிராம். நீங்கள் 3 டீஸ்பூன் அல்லது 15 கிராம். இதனால் என்னென்ன நல்லது நடக்கும்னு நான் சொல்ல வரேன். முக்கியமாக ஆண்மை விருத்திக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்த மருந்துங்க. இந்த ஈசல் பூச்சி ஆண்களுக்கானது. பெண்கள் சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம். இப்போ இதில் என்னென்னா முக்கியமான அந்த காப்பர்ன்ற ஒரு முக்கியமான தாது இருக்குங்க. அது என்னென்னா உடலில் தோல் வெண்குஷ்டம் வராமல் தடுக்குங்க. இது வெண்குஷ்டம்ன்ற அது குஷ்டம் இல்லை, அது வெண்தேமல் தான். பட் தோலில் இருக்கிற இந்த நிறமிகளுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. இந்த சத்து இயற்கையில் இந்த ஈசல் பூச்சியில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு சீசனுக்குமே இயற்கை சில உணவுகளையோ தாவரங்களையோ இந்த மாதிரி ஜீவராசிகளை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கானதையோ இந்த இயற்கை ஒவ்வொரு சீசனில் ஒன்று கொடுக்கும். அந்த மாதிரி இந்த புது மழையில், அதுவும் இந்த கோடை மழையில் ஈசல் பூச்சி வீடு பூரா வரும். அதை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. சாதாரண பேப்பரில் ஒரு எண்ணெயை தடவி தொங்க விட்டிங்கன்னா அதில் ஒட்டிக்கும். இதை போய் நீங்கள் பிடிச்சின்னு உட்காந்துட தேவையில்லை. ஒரு 10 நியூஸ் பேப்பரை கட்டி தொங்க விட்டிங்கன்னா அது பிடிக்கும். அதை பிடிச்சி வச்சு நீங்கள் வருத்தணும். இது அசைவங்காரங்களுக்காக சொல்கிறேங்க. முக்கியமாக இது மருத்துவத்திலே ஆண்மை விருத்திக்கு சொல்லப்பட்டிருக்கு. தோலோட மென்மைத்தன்மை, தோலில் இருக்கிற நிறங்களை காப்பாற்றுவது, முக்கியமாக செம்பு சத்து குடல் புண்களை ஆற்றுவது, இரத்த சுத்திக்கு, மலக்குடலில் இருக்கிற அழுக்கு, இதனுடைய நன்மைகள் ஏராளம். முக்கியமாக இந்திரகோம பூச்சி, இந்திரன் அப்படின்னா மலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அப்போ பேர் அந்த வழக்கில் வச்சுட்டாங்க. ஆனால் சயின்டிஃபிக்கலாகவே இந்த ஈசல் பூச்சியினுடைய வறுவல் பவுடர் பல நன்மைகளை செய்யுங்க. நான் குறைவாக சொல்லியிருக்கேன். அதனால் அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அசைவம் பிரியர்கள் இந்த ஈசல் பூச்சியை இந்த வகையில் பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை வானலில் முடிஞ்சால் இரும்பு வானலில் வறுத்து பவுடர் பண்ணி ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரு டப்பியில் கிட்டத்தட்ட ஒரு முறை வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட வச்சுருக்கலாம். அது அவ்வளோ சீக்கிரம் கெடாது. அளவு 3 டீஸ்பூன் தேனில் குழப்பி சாப்பிட்லாம். அப்படிலாம் போட்டு தண்ணி போட்டு முழுங்கிக்கலாம். முடிஞ்சால் கொஞ்சம் வசதி பத்திரம்னா சரி சமமாக பனை வெல்லம் சேர்த்து உருண்டை பிடிச்சு சாப்பிட்லாம். இதனால் பல நன்மைகள் வளரும். நரம்புகள் கூட முறுக்கேறும். ஆண்மைன்னு சொல்லிட்டுமே ஒழிய அந்த ஆண்மை சக்தி எப்படி மிழுதுன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் மாற்றாது, உடலுடைய நரம்புகள் பலம் பெறும். அதனால் மொத்தமாக ஆண் பெண் யார் சாப்பிட்டாலுமே உடல் பலம் கிடைக்கும். அதுவும் நரம்புகள் முறுக்கேறும்.